வணக்கம். இன்றைய பிஎன்சியின் டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தன்னார்வலர்கள் என்ற முகமூடி அணிந்து கொண்டு திமுகவுக்கு வேலை பார்ப்போர் வீடு வீடாக சென்று திமுகவுக்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் ஒரு மோசடி நாடகம்தான் உங்க கனவை சொல்லுங்க திட்டம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி நிர்வாகம் செய்வதை விட அரசு நிர்வாகத்தையே நேரடியாக பெண் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விடலாம் என்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் விமர்சித்துள்ளார். திமுகவை குறைத்து மதிப்பிடக் கூடாது என்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெறுவது முக்கியம் எனவும் கோவையில் நடந்த அதிமுக கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் கொறடா எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கோவைக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியும் கொலுசு கொடுத்தும் வாக்கு சேகரிப்பார்கள். நாம் ஒவ்வொரு பூத்திலும் இறங்கி பணியாற்றிட வேண்டும் என்றும் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் 6.5 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், கோவா ஆகிய மாநிலங்களிலும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் மட்டும் 26,94,000 பேரும், முகவரியில் இல்லாதவர்கள் என 66,44,000 பேரின் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளன. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி தள்ளி வைக்கப்படுவதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து KVN நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்களது மதிப்புமிக்க பங்குதாரர்கள் மற்றும் பார்வையாளர்களுடன் இந்த தகவலை மிகுந்த வருத்தத்துடன் பகிர்ந்து கொள்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்தின் வெளியீடு எங்களது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10th மற்றும் +2 பொதுத் தேர்வுக்கான தனித் தேர்வர்கள் தட்கல் முறையில் ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேர்வுத்துறை இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், SSLC +2 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மற்றும் +1 அரியர் தேர்வுகள் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெற உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க தவறிய தனித் தேர்வர்கள் தட்கல் முறையில் ஜனவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கல்வி மாவட்ட வாரியாக உள்ள தேர்வுத்துறை சேவை மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.